வணக்கம். நான் செப்சப்ரோன். இன்னைக்கு நம்ம கேட்டரிங் ஃபுட்ல இருந்து ஒரு ஆர்டர் பண்ணிட்டு இருக்கிறோம். ஆர்டினரி ஃபுட்டு பீஃப் வச்சு பண்ணுறோம். நம்ம வேலைகளை ஸ்டார்ட் பண்ணியிருக்கிறோம். பாருங்க வந்து லாஸ்ட் அடுப்பில் வந்து நம்ம பச்சடிக்கு கும்பலங்க வேலை போட்டுருக்கிறோம். அப்புறம் சாம்பார் போட்டிருக்கிறோம். நம்ம அந்த பீஃப் மசாலா பண்ணுறதுக்கு அடுப்பு பற்ற வச்சு ஒரு உருளியும் ரெடியாக வச்சுருக்கிறோம். இந்த பீஃப் மசாலா என்ன பார்த்தீங்கன்னா நம்ம மட்டன் ஸ்டைலே பண்ணுறோம். கொஞ்சம் கொழுப்பு எலும்பு எல்லாம் போட்டு பண்ணுற டைமில் இது வந்து நம்ம மட்டன் ரொம்ப காஸ்ட்லி, கொஞ்சம் ரேட்டு ரீசனபிளாக இருக்கணும், ஆனால் மட்டன் ஸ்டைலில் இருக்கணும் அப்படின்னு விரும்புகிறவங்களுக்கு இந்த மாதிரி பண்ணி வச்சுருந்தீங்கன்னா கொஞ்சம் காஸ்ட்டும் கம்மியாக இருக்கும், டேஸ்ட்டும் நல்லா தான் இருக்கும். அப்போ நீங்கள் ஆர்டர் பண்ணுற டைமில் மட்டன் வைக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லாதவங்க இந்த ஸ்டைல் பீஃப் கூட வைக்கலாம். மசாலா நம்ம பண்ணுறோம், அதுக்கு என்னென்ன பண்ணுறோம், எப்போ சேர்க்குறோம் அப்படிங்கிறது நீங்கள் வீடியோஸ் இப்போ நம்ம கடைசியில் பாருங்கள். ஏதாவது ஆர்டர் இருந்தால் கூட கான்டாக்ட் பண்ணுங்கள். இப்போ நம்ம அடுப்பை பற்ற வச்சு அப்படியே வந்து ரன் பண்ணியிருக்கோம். நம்ம வந்து 15 கிலோ பீஃப் இன்னைக்கு பண்ணுறோம். அதுக்கு வந்து நம்ம ஆக்சுவலாக 1.5 லிட்டரு தேங்காய் எண்ணெய் சேர்க்கல. நான் வந்து 1 லிட்டர் தான் சேர்க்குறேன். ஏன் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து கொழுப்பு எண்ணெய் சேர்க்கறதுனால அதுலேயும் எண்ணெய் வரும். அது உருகி வர டைமில் நம்ம இப்போவே கரெக்டாக விட்டுட்டோம்னா எண்ணெய் ரொம்ப ஜாஸ்தியாக இருக்கும். அதனால என்னென்னா நம்ம அளவாக சேர்த்தா போகிறோம். எண்ணெய் நல்லா சூடாகிட்டு வருது. இப்போ நம்ம பட்டை வகைகள் எல்லாமே சேர்த்து 15 கிராம் அளவில் தாளிப்பு போடுறோம். எண்ணெய் இந்த அளவுக்கு சூடாகும். போட்ட எண்ணெய் கொஞ்சம் போட்டு பாருங்கள். ரொம்ப ஓவராக சூடாக கூடாது, அப்புறம் கஞ்சி போயிடும். இது ரொம்ப முக்கியம். தாளிப்பு நல்லா ஃப்ரை ஆகி வருது. இப்போ நம்ம நீட்டாக கட் பண்ணி வச்சுருக்க வெங்காயத்தை சேர்க்கணும். இந்த 15 கிலோவுக்கும் நம்ம மொத்தம் 8 கிலோ, அப்படின்னா 15 கிலோ பீஃப். அதுக்கு கூட கொழுப்பு எலும்பெல்லாம் சேர்ந்த டைமில் 16 கிலோ மொத்தம் வருது. அதுக்கு 8 கிலோ வெங்காயம் சேர்க்கணும். வெங்காயம் இந்த மாதிரி நீட்டாக கட் பண்ணி வச்சுருக்கோம். இந்த வதக்கி விடுறோம். நம்ம வெங்காயம் போட்ட டைமில் உள்ளே பாருங்கள், உள்ளி நிறைய வெங்காயம் இந்த மாதிரி இருக்கும். நம்ம கொஞ்சம் இது வதங்கி வர டைமில் இந்த அளவு கம்மியாகும். வெங்காயம் திரும்பி வரும். இப்போ வெங்காயம் வளர்ந்துறதுக்கு தேவையான உப்பு சேர்க்க போடும். நம்ம பீஃபையும் 80% வேக வச்சு சேர்க்கணும். அப்போ அதுலேயும் உப்பு இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்க்கறதுனால இதில் இந்த மசாலாவுக்கு தேவையான உப்பு மட்டும் சேர்க்கணும். இந்த டைமில் சேர்க்கறதுனால வெங்காயம் கொஞ்சம் சீக்கிரம் வதங்கி கிடைக்கும். வெங்காயம் நல்லா ப்ரௌன் கலர் ஆகிறது வரைக்கும் வதக்கி விடணும். தீயை மீடியமாக வச்சு கொஞ்சம் டைம் ஆனாலும் பொறுமையாக கிண்டி விடணும். வெங்காயமாக வதங்கிட்டு வருது. இந்த டைமில் வந்து பீஃபு வேக போடுறோம். பாருங்க, அந்த 15 கிலோ பீஃபும் நல்லா வாஷ் பண்ணி அப்படி வந்து வேக போட்டுருவோம். கொழுப்பு இருக்கிற தெரியுது பாருங்கள். அதே டைமில் எலும்பு சேர்த்து எடுத்துருக்கிறோம். இந்த வழக்கம் நான் உங்களுக்கு சொன்னேன். மட்டன் ஸ்டைல் நம்ம பண்ணுறதுனால கொழுப்பும் எலும்பு கொஞ்சம் சேர்த்து பண்ணுறோம். இப்போ கொஞ்சமாட்டு மஞ்சள் பொடி சேர்த்துக்கலாம். இந்த பீஃபுக்கு தேவையான உப்பு சேர்க்கணும். இஞ்சி பூண்டு பேஸ்ட் நம்ம மசாலாவில் சேர்ப்போம். இது பீஃபுக்கு தேவையான இஞ்சி பூண்டு பேஸ்ட் மட்டும் இதில் சேர்த்துருக்குறோம். அப்படி ஒரு வாட்டி கிண்டி விட்டுக்கிட்டு மூடியை போட்டு நம்ம வேக விடலாம். 80% எடை கிண்டி விட்டுக்கணும். கொஞ்சம் தண்ணி இருக்கிறதுனால சீக்கிரம் மாடி பிடிக்காது. இருந்தாலும் நம்ம அசால்ட்டாக இருக்காமல் இடையில கிண்டி விட்டுக்கணும். நல்லா பொறுமையாக வளர்க்கணும். இதுக்கு டைம் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 1 மணி நேரத்துக்கு மேலே எடுத்துருக்கு. நம்ம அவ்வளோ பொறுமையாக வளர்க்கணும். கொஞ்சம் இந்த அளவு ப்ரௌன் எந்த காம்ப்ரமைஸும் பண்ணக்கூடாது. இவ்வளோ ப்ரௌன் ஆகிட்டு வதங்கணும். வெங்காயம் வதங்குறதுல நம்ம மசாலாவோட திக்னஸ் இருக்கும், டேஸ்ட்டும் ரொம்ப பர்ஃபெக்டாக இருக்கும். இப்போ 150 கிராம் புதினா நறுக்கி வச்சுருக்கிறோம். வாஷ் பண்ணி புதினாவை சேர்க்குறேன். புதினாவை சேர்த்து கிண்டி விட்டுக்கிட்டு இதே அளவில் பச்சை மிளகு, வெள்ளை மிளகு இந்த ரெண்டும் சேர்க்கணும். வெள்ளை மிளகு பெருசாக இருக்கிறதுனால அளவு கம்மியாக வரும். பச்சை மிளகு சின்னதாக இருக்கிறதுனால அளவு ஜாஸ்தியாக வரும். ஆனால் கிராம் கணக்கில் சேமாக வரும். கிண்டி விட்டுக்கிட்டு இப்போ வந்து இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு நம்ம வீட்டில் போட்டோம். மீதி இஞ்சி பூண்டு பேஸ்ட்டை இது சேர்க்க போகிறோம். மொத்தம் 1 கிலோவுக்கு 100 கிராம் வீதம் இஞ்சி பூண்டு எடுத்துருக்கிறோம். நம்ம பீஃபில் சேர்க்க போகிற மீதியும் இதில் சேர்க்கணும். நல்லா கிண்டி விட்டுக்கிட்டு 1 நிமிஷம் போட
நல்லா மறுத்து வரணும். இந்த இஞ்சி பூட்டோட பச்சை வாசனை மாறி வரப்ப நம்ம நீட்டாக இந்த வெங்காயம் என்ன பண்ணணுமோ அதே போல் நீட்டாக நைஸாக கட் பண்ண தக்காளி தேவை. தக்காளி பார்த்தீங்கன்னா நம்ம இந்த மசாலாவுக்கு வெங்காயத்தில் பாதி அளவு போடும். 8 கிலோ வெங்காயம் எடுத்தோம்னா 4 கிலோ தக்காளி போடும். நம்ம ஒன்றுக்கும் ஒரு அளவில் சேர்ப்போம். இது மசாலாவை பண்ணுறதுனால பாதி அளவு சேர்ப்போம். இப்போ தக்காளி சேர்க்குறோம். தக்காளி சேர்த்தோம் எப்படியும் ஒரு 15-20 நிமிஷத்துக்கு மேலாக தக்காளி சீக்கிரம் வதங்க இருந்தாலும் நம்ம 100% வதங்கி நல்லா குழஞ்சி வந்தால் தான் மசாலா பக்கமும் டேஸ்ட்டும் கரெக்டாக வரும். அதனால் டீயை இப்போ ரொம்ப கம்மி பண்ணி வச்சுருக்கிற பாருங்க. எனக்கு கொஞ்சம் கூட டீயை ஜாஸ்தி பண்ணாலும் தப்பு கிடையாது. நம்ம தக்காளி போட்டனால தக்காளியில் உள்ள தண்ணி எல்லாம் ஊறி வரும். அதனால் அடிக்கடி வைக்கிறதுக்கு வாய்ப்பு கம்மி தான். நல்லா வதங்கி வந்ததுக்கு அப்புறம் தான் தக்காளி சேர்க்கணும். தக்காளி நல்லா வதங்கிருப்பாங்க. தக்காளி இருக்கிறது தெரியாத அளவில் நல்லா குழஞ்சி வந்துட்டு இந்த அளவு சூப்பராக வதக்கணும். இது மசாலா சேர்க்க போகிறோம். ஃபஸ்ட்டில் மஞ்சள் பொடி கொஞ்சமாக சேர்க்கணும். மஞ்சள் பொடி ஒரு 50 கிராம் முன்னாடி சேர்த்தா போதும். மஞ்சள் பொடி சேர்த்துக்கிட்டு நல்லா கிண்டி விடணும். அதுக்கப்புறம் வத்தல் பொடி மல்லி ரெண்டுமே 150 கிராமில் சேர்க்கணும். 15 கிலோவுக்கு 20 கிலோவுக்கு 10 கிராம் வேணும். இது வந்து காரம் இல்லாமல் கரெக்டாக இருக்கும். உங்களுக்கு முன்ன காரம் கம்மியானவங்க கொஞ்சம் கம்மியாகும். காரம் ஜாஸ்தியாக இருக்கிறவங்க கொஞ்சம் ஜாஸ்தியாக சேர்த்துக்கிட்டு அவங்க தப்பு கிடையாது. இது எக்ஸாக்ட்லி கரெக்டாக இருக்கும். ஃபஸ்ட்டு வத்தல் பொடி அளவு நான் ஏற்கனவே சொல்லிட்டேன். மல்லி பொடி, அதுக்கப்புறம் பெருஞ்சீரக பொடி 75 கிராம் வரை சேர்க்கணும். அப்போ நம்ம எல்லாம் போட்ட அளவில் பாதி. பெருஞ்சீரக பொடி போட்டுட்டு கரம் மசாலா நம்ம சொந்தமாக பிடிச்ச கரம் மசாலா பேருக்கு கொஞ்சமாக ஒரு 10 கிராம் அளவில் போதும். ரொம்ப ஜாஸ்தியாகக்கூடாது. கரம் மசாலா பொடி இப்போ நான் 4 பேலீஃப் எடுத்துருக்கிறேன். இது பிரியாணியில் அப்படின்னு சொல்லி இது நல்ல ஒரு மணத்தை கொடுக்கும். இதை நல்லா வந்து கிழிச்சு போட்டுக்கிறேன். போட்டுக்கிட்டு ஒரு வாட்டி நல்லா கிண்டி விடும். கிண்டி விட்டுக்கிட்டு பார்த்தீங்கன்னா 150 கிராம் அளவு கட்டி தயிர் சேர்க்கணும். கட்டி தயிர் சேர்க்கணும். நல்லா கிண்டி விடணும். ஏன்னு பார்த்தீங்கன்னா ஒரு 5 நிமிஷம் நல்லா தண்ணி எதுவும் தெளிக்காமல் நல்லா கிண்டி வருகின்ற அளவு உருண்டு வரணும். அப்புறம் வந்து நம்ம வெங்காயம் தக்காளி மசாலாவுக்கு கூட இந்த ஸ்பைசஸ், அதாவது நம்ம போட்ட மசாலாவோட தன்மை டேஸ்ட் இல்லாமல் உள்ளாடி பிடிக்கும். அப்படி பிடிச்சா நமக்கு டேஸ்ட்டு கரெக்டாக இருக்கும். நம்ம மசாலா போட்ட உடனே தண்ணி விட்டு லூஸ் ஆகிட்டு அப்படின்னா மசாலா எல்லாமே பிரிஞ்சு போயிடும். இது ரொம்ப முக்கியமான விஷயம். அதனால என்ன இந்த மாதிரி பாருங்க, கொஞ்சம் கூட அடி ஒன்று பண்ணிங்கன்னா இந்த மாதிரி வரக்கூடாது போல கொஞ்ச நேரம் நல்லா கிண்டி வரும். அதுக்கப்புறம் லைட்டாக நம்ம தேவையான அளவு யூஸ் பண்ணிக்கலாம். பார்த்தீங்கன்னா ஏற்கனவே நம்ம பீஃப் கொஞ்சம் தண்ணீர் நம்ம மசாலா அப்படிங்கிறது ரொம்ப திக்காக பண்ண வேண்டிய அவசியம் கிடையாது. இருந்தாலும் ஓரளவு நம்ம யூஸ் பண்ணுறதால ரொம்ப கறியாக போடாது. ஸ்லோட்டியில் தான் இதை நம்ம வந்து அழகாக கிண்டி வைக்கணும். மசாலா நல்லா வதக்கி இந்த மாதிரி இதில் எந்த ஒரு டவுட் வரக்கூடாது. டவுட் தவிர நீங்கள் டிஸ்கிரிப்ஷன் இந்த அளவு நம்ம வதக்கிடலாம். அடிக்கல இவ்வளவு அல்வா மாதிரி எப்படி குழஞ்சி வருது நம்ம வதக்கி எடுக்கணும். என்ன லைட்டாக யூஸ் பண்ணிக்கிறோம். நம்ம குக்கரில் பண்ண வேண்டிய டைமில் கொஞ்சம் கூட தண்ணி தெளிக்கக்கூடாது. இது மசாலா பண்ணுறதுனால நம்ம கடையில் வறுத்ததுக்கு தேங்காய் சேர்ப்போம். அதனால் லைட்டாக யூஸ் பண்ணி அப்புறம் நல்லா கொதிச்ச வச்சு அதுக்கப்புறம் நம்ம 80% கொழுப்பு சேர்த்து வேக வச்சுருக்கிற பீஃபை இதில் சேர்த்து ஒரு 20 நிமிஷம் போகிற குக் பண்ணுற டைமில் நல்லா வந்துடும். இப்போ நான் லைட்டாட்டு தண்ணி சேர்க்க போகிறோம். இந்த மசாலா கொஞ்சம் லூஸ் பண்ணி விட்றோம். அவ்வளோதான். மசாலாவை லைட்டாக லூஸ் பண்ணி விட்றோம். அதுக்காக நம்ம ரொம்ப தண்ணி விட்டு ரொம்ப லூஸ் பண்ணக்கூடாது. இது தண்ணி வந்து நம்ம மசாலா உள்ளாடி பிடிக்கிற டைமில் வந்து லைட்டாக அது இலகி வரணுமே தவிர ரொம்ப கறிமாரி ஆகக்கூடாது. வேறு நம்ம நல்லா கிண்டி விடுற டைமில் அது லூஸ் ஆகுமே தவிர ரொம்ப தண்ணி மாதிரி ஆகாது. இது ஒரு 2 நிமிஷம் போய் நல்லா கொதிக்க விட்டுக்கிட்டு அப்படியே நம்ம பீஃப் இதில் சேர்க்கணும். இந்த அளவு லூஸாக போதும். ஒரு பீஃபை சேர்க்க போகிறோம். 2 நிமிஷம் தாண்ட வருவோம்.
இப்போ 80% வேக வச்ச பீஃபை சேர்த்துக்கிறேன். இங்கே பாருங்க எலும்பு கிடக்கிறது, கொழுப்பு எல்லாமே தெரியுது. நல்லா மிக்ஸ் பண்ணி விடுறேன். ஒரு 15 நிமிஷம் வரை அப்படியே மசாலாவில் குக் ஆகிட்டு மொத்தம் 20 நிமிஷம் ஆகும். அதுக்குள்ளே பார்த்தீங்கன்னா ஒரு தேங்காய் எடுத்து நல்ல ப்ரௌனாக வறுத்து வச்சுருக்கிறோம் பாருங்கள். இது ஒரு தேங்காய். இதை நல்லா நம்ம மிக்சியில் பேஸ்ட் பண்ணிக்கலாம். இப்போ பீஃபை மசாலாவில் போட்டு 15 நிமிஷத்துக்கு மேலே வச்சு பாருங்கள். இந்த அளவில் தீ வச்சு இப்படி கிராஜுவலாக கொதிக்கணும். அப்படி கொதித்து ஸ்லோவாக வந்து கொதிக்க பீஃபுக்குள்ளாடி நல்ல மசாலா ஸ்பைசஸ் எல்லாமே பிடிக்கும். இருக்கிற இஞ்சி போட்டுருக்குறோம். ரொம்ப கரெக்டான ஒரு பக்கத்துக்கு வந்துருக்கு பாருங்கள். இந்த டைமில் நான் ஏற்கனவே சொன்னேன், நான் வறுத்து அரைச்ச தேங்காவை சேர்த்து இது வந்து ஒரு அடிஷ்னல் சூப்பரான டேஸ்ட்டை கொடுக்கும். கொஞ்சம் கூட திக்னஸை கொடுக்கும். நம்ம ஆர்டினரி ஃபுட்டை கூட அப்படி சாப்பிட்டுட்டாங்க. ஒரு ஸ்பூன் ஒரு ஆள் எடுத்து வைக்கிறது ரொம்ப வசதியாக இருக்கும். எது பார்த்தீங்கன்னா ஒரு 2 நிமிஷம் தான். இதில் கொதிக்க நான் ரொம்ப நேரம் கொதிக்க அவசியம் கிடையாது. மசாலா நம்ம ரொம்ப ஷார்ட்டேஜ் பண்ணணும். அதுக்கப்புறம் பீஃபில் வந்து மசாலா பிடிக்கிற மாதிரி நம்ம குக் பண்ணியிருக்கிறோம். தேங்காய் கூட வறுத்து அரைச்சது. அதனால் இது ஒரு 2 நிமிஷம் போல் வந்து குக் பண்ணி டேஸ்ட்டு பார்த்து அடுத்துலேருந்து கீழே இறக்கி வச்சு மல்லி இலை தூவிக்க வேண்டியது. இப்போ ரெடியாக போது அதுக்கு முன்னாடி கொஞ்சம் பச்சை கருவேப்பிலை தூக்கிறேன். அடிஷ்னல் ஒரு மணத்தை கொடுக்கும். நுவாட்டி மிக்ஸ் பண்ணுறேன். அதுக்கு பக்குவம் வந்து மசாலானா இந்த மாதிரி ரொம்ப சுக்காவாட்டம் இருக்கக்கூடாது, ரொம்ப கறியாட்டம் இருக்கக்கூடாது. ஒன்று ஒரு பக்குவம் வந்து இதோட கலக்கலில் இருக்கணும். ஒரு ஸ்பூன் எடுத்து மசாலாஸு பீஃப் எல்லாமே சேர்ந்து வர மாதிரி இருக்கணும். அதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு அடுப்பில் இருந்து கீழே இறக்கி வச்சு மல்லியில் தூவிக்கிறேன். இப்போ நல்லா நைஸாக சாப் பண்ண மல்லியில் தூவிக்கிறேன். ஒரு வாட்டி மிக்ஸ் பண்ணி நம்ம ஸ்பாட்டுக்கு அனுப்ப வேண்டியதான். கொஞ்சமாட்டு உங்களுக்கு டேஸ்ட்டு பார்த்து சொல்கிறேன். சூப்பரான இந்த பீஃப் மசாலா நம்ம ஆர்டினரி ஃபுட்டை கொஞ்சம் சாப்பிட்றது ரெடி ஆகிட்டு கொஞ்சம் ரிஸ்க் எடுத்து பண்ணாலும் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். பீஸும் மசாலாவோட சேர்த்து உங்களுக்கு டேஸ்ட் பார்த்து சொல்கிறேன். சுட அப்படி ஆகி வருது பாருங்கள். டேஸ்ட்டு ரொம்ப பிரமாதமாக இருக்குது. நல்லா வெந்திருக்கு. அது ரொம்ப முக்கியமான விஷயம். பார்த்தீங்கன்னா எனக்கு ஒரு கடிக்கிற டைமில் அவ்வளோ சாஃப்டாக இருக்குது. டேஸ்ட் நல்லா இருக்குது. ஆர்டினரி ஃபுட்டை கூட இது நீங்கள் டிஃபனை கூட வேணும்னா கூட யூஸ் பண்ணிக்கலாம். ஒன்றும் தப்பு கிடையாது. நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். என்ன ஃபுட் ஆர்டர் இருந்தாலும் கான்டாக்ட் பண்ணுங்கள். ஸ்பாட்டில் வந்து செய்தாரா இருந்தாலும் நம்ம டெலிவரி பண்ணுறதா இருந்தாலும் எதுக்குமே ரெடியாக இருக்கும். இப்போ அடுத்த வீடியோ வேறு ஒரு ரெசிபியோட உங்களை மீட் பண்ணுறேன். தேங்க்யூ.